The World Unfiltered. ஈரானிய படைகள் அமெரிக்காவுடைய F-15E ஸ்ட்ரைக் ஈகிள், அதே போல் இன்னொரு போர் விமானம் A-10 வார்தாக், இந்த இரண்டு முக்கியமான போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். ஈராக் போருக்கு பிறகு முதல் முறையாக எதிரி நாட்டில் அமெரிக்கா தன்னுடைய போர் விமானங்களை இழந்திருக்கிறது. அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பேரிழப்பு குறித்த அலசலையும் இன்றைய போர் நிலவரங்களையும் தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். ஈரான் முதல்ல வீழ்த்தியது F-35 லைட்னிங் 2 விமானம் அப்படின்னும் அதனுடைய விமானியை சிறைப்பிடித்திருக்கிறதாகவும் நேற்று அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த விபத்து நடந்த இடத்திலிருந்து ஈரான் வெளியிட்ட புகைப்படங்கள், அது மட்டும் இல்லாமல் வீடியோக்கள் இருக்கு இல்லையா, இதை பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் ஆய்வு பண்ணுறாங்க. அப்போ அந்த ஆய்வுக்கு பிறகு என்ன வருதுன்னா, F-35 இல்லை, F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த விமானத்தினுடைய வால் பகுதி, அது மட்டும் இல்லாமல் பாகங்கள் F-15E ரகத்தை சார்ந்தவை அப்படின்னும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் இருக்கு இல்லையா, இது ஈரானுடைய தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய குஜிஸ்தான் மாகாணத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. இதில் இருந்த 2 விமானிகளில் ஒருத்தர் அமெரிக்க சிறப்பு படைகளால் மீட்கப்பட்டிருக்கிறாரு. மற்றொருத்தரை ஈரானும் அமெரிக்காவும் தனித்தனியாக தேடிட்டு இருக்காங்க. அமெரிக்க விமானப்படையினுடைய மிகச்சிறந்த போர் விமானங்களில் ஒன்று F-15E ஸ்ட்ரைக் ஈகிள். இந்த F-15E விமானம் இருக்கு இல்லையா, இது டுவல் ரோல் ஃபைட்டர், அதாவது வான்வெளியில் சண்டையிடுறதோட தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய இலக்குகளையும் மிக துல்லியமாக தாக்கக்கூடிய திறன் கொண்டது. இதனால தான் இந்த ரகத்தை இரட்டை வேட போர் வீரன் அப்படின்னு இந்த விமானத்தை அழைப்பாங்க. இந்த விமானங்களில் 2 நபர்கள் இருப்பாங்க. ஒருத்தர் விமானத்தை இயக்கக்கூடிய பைலட், இன்னொருத்தர் வெப்பன் சிஸ்டம்ஸ் ஆஃபீஸர். இந்த விமானங்கள் ஒலியின் வேகத்தை விட, சவுண்ட் இருக்கு இல்லையா, சவுண்டோட வேகத்தை விட 2000 மடங்கு வேகத்தில் செல்லக்கூடியது. அதாவது மணிக்கு சுமார் 3800 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடியது, பறந்து செல்ல தாக்கக்கூடியது. இந்த F-15E விமானங்களை பாம் ட்ரக் அப்படின்னே அழைக்கிறாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 10,400 கிலோ எடை இருக்கக்கூடிய ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய திறன் பெற்றது இந்த போர் விமானம். இந்த விமானத்தினுடைய உடல் பகுதியோட ஒட்டியபடி கூடுதல் எரிபொருள் டேங்குகள் இருக்கும். இது விமானத்தினுடைய வேகத்தை குறைக்காமல் நீண்ட தூரம் பறக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்குது. இந்த F-15E இருக்கு இல்லையா, இது இதுவரைக்கும் வான்வழி சண்டைகளில் தோற்கடிக்கப்படாத ஒரு விமானமாகவே கருதப்பட்டது, ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனால் தற்போதைய ஈரான் அமெரிக்க மோதலில் இந்த விமானம் வீழ்த்தப்பட்டிருப்பது அப்படிங்கிறது அதனுடைய வெல்ல முடியாத பிம்பம்னு ஒன்று இருந்தது இல்லையா, அந்த பிம்பத்தை தவிடுபொடியாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஈரான் சுட்டு வீழ்த்திய இன்னொரு விமானம் A-10 வார்தாக். இது தரைப்படை தாக்குதலுக்கு பெயர் போன ஒரு விமானம்னே சொல்லலாம். இந்த வார்தாக் விமானம் இருக்குல்லையே, இது ஹார்முஸ் நீரிணைக்கு அருகே வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்க விமானப்படையினுடைய மிகவும் கரடு முரடான, அது மட்டும் இல்லாமல் வலிமையான விமானம் அப்படின்னு கருதப்படக்கூடிய ஒன்று தான் இந்த A-10 தண்டர்போல்ட் 2. அதனுடைய தோற்றத்திற்காகவே வார்தாக் அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது ஆப்பிரிக்க காட்டுப்பன்றி அப்படிங்கிறது அதனோட பொருள். இந்த விமானம் மற்ற போர் விமானங்களைப் போல வான்வெளியில் சண்டையிட உருவாக்கப்பட்டதில்லை. தரையில் இருக்கக்கூடிய டேங்க்ஸ், அதே போல் கவச வாகனங்கள், எதிரி படைகளை தாக்குவதற்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுச்சு. இந்த விமானத்தினுடைய இதயமே அதனுடைய மூக்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பிரம்மாண்டமான துப்பாக்கி தான். இது ஒரு நிமிடத்திற்கு சுமார் 4000 குண்டுகளை சுடக்கூடிய திறன் கொண்டது. இந்த குண்டுகள் பெரிய டேங்க்ஸ் இருக்கும் இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய டேங்க்ஸை கூட தொலைச்சி சென்று ஒரு தாக்கக்கூடிய வலிமை கொண்டது. இதனுடைய துப்பாக்கி சுடும்போது ஏற்படக்கூடிய சத்தம்ங்கிறது போர்க்களத்தில் மிகவும் புகழ் பெற்றது, கவனிக்கத்தக்கதாக இருக்கும். A-10 விமானத்தில் விமானி அமர்ந்திருக்கக்கூடிய பகுதிங்கிறது சுமார் 540 கிலோ எடை இருக்கக்கூடிய டைட்டானியம் கவசத்தால் சூழப்பட்டிருக்கு. இதனை டைட்டானியம் பாத்டப் அப்படின்னும் அழைக்கிறாங்க. இது விமானிக்கு அதிக அளவிலான பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு என்ஜின் செயலிழந்தாலோ அல்லது வால் பகுதி சேதமடைஞ்சாலோ தொடர்ந்து இந்த பறந்து பத்திரமாக தரையிறங்கக்கூடிய அளவுக்கு திறன் வாய்ந்ததா இந்த விமானம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு வலிமையான ஒரு பறக்கும் டேங்கனை ஈரான் வீழ்த்தியிருக்குது அப்படிங்கிறது தான் இராணுவ ரீதியாக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அமெரிக்காவுக்கு. ஈராக் போருக்கு பிறகு அமெரிக்காவுடைய நவீன போர் விமானங்கள் எதிரி நாட்டு படைகளால் சுட்டு வீழ்த்தப்படுவதுங்கிறது ரொம்ப அரிதான ஒன்றாகவே இருந்தது. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். 2003 ஏப்ரல் மாதத்தில் பாக்தாத் நகரத்துக்கு மேலே
ஈராக் இராணுவத்தினால ஒரு A-10 தண்டர்போல்ட் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக உலகின் எந்த ஒரு எதிரி நாட்டு இராணுவமும் வான்வழி தாக்குதலில் அமெரிக்க போர் விமானத்தை வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியதா அதிகாரப்பூர்வ தகவல்கள் இல்லை. பெரும்பாலும் விபத்துகள் மெக்கானிக்கல் ஃபெயில்யூர்ஸ் அல்லது ஃப்ரெண்ட்லி ஃபயர் மூலமாகவே இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. இதுக்கு முன்னாடி ஈராக், லிபியா, ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் அமெரிக்காவுக்கு எதிரான வலுவான வான் பாதுகாப்பு அமைப்புகள் இல்லை. ஆனால் ஈரான் கிட்ட நவீன ரக ஏவுகணைகளையும் ரேடார்களையும் தாங்களே தயாரிக்கக்கூடிய அளவுக்கு பலம் இருக்குங்கிறது ஒரு பக்கம். அப்புறம் இந்த வான்வெளி பாதுகாப்பும் அவங்கள்ட்ட உறுதியாக இருக்குங்கிறது ஒரு பக்கம். பட்ட காலிலேயே படம் கெட்டக்கூடியே கெடுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் விமானத்தினுடைய விமானியை மீட்கிறதுக்கு சென்ற 2 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்ஸ் இதையும் ஈரான் சுட்டு வீழ்த்தியிருக்கிறது. ஈரானுடைய இராணுவம் சுட்டு வீழ்த்தியிருக்குது. காணாமல் போன வீரரை கண்டுபிடிக்கிறது தருபவர்களுக்கு சுமார் $60,000 பரிசு வழங்கப்படும்னு ஈரான் அரசாங்கம் ஒரு பக்கம் அறிவிச்சிருக்கு. ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிஃபா தன்னுடைய எக்ஸ் சமூக வலைத்தள பக்கத்தில் அமெரிக்காவை கிண்டல் பண்ணியிருக்கிறார். ஈரானை தொடர்ந்து 37 முறை தோற்கடித்ததாக சொல்லிக்கொள்ளக்கூடிய அமெரிக்காவினுடைய இந்த போர் ஆட்சி மாற்றம் என்ற இலக்கிலிருந்து தயவு செய்து யாராவது எங்கள் விமானிகளை கண்டுபிடித்து தாருங்கள் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குங்கிறது தான் அவரோட கிண்டல். அதோட நிறுத்தலை. என்ன ஒரு அபாரமான முன்னேற்றம், இவங்க உண்மையான அறிவாளிகள் அப்படின்லாம் சொல்லி காலிபாஃப் ஒரு கிண்டலாக அந்த பதிவை முடிக்கிறார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானை முழுமையாக முடக்கிவிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்த நிலையில் தங்கள் வீரரை கண்டுபிடிக்க முடியாமல் தவிப்பதுங்கிறது ஈரானுக்கு ஒரு வாய்ப்பாக கிடைச்சிருக்கு. ஈரானிய வான் எல்லைக்குள்ளே காணாமல் போன அந்த ஒரு அமெரிக்க வீரருக்கு ஏதேனும் தீங்கு விளைவிக்கப்பட்டால் அதுக்கு ஈரான் மிகப்பெரிய விலையை தர வேண்டியிருக்கும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை கொடுக்குறாரு. ஒரு பக்கம் அமெரிக்கா எச்சரிக்கை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் ஈரான் அந்த வீரரை பிடிச்சு தர்றவங்களுக்கு பரிசு அறிவித்து தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியிருக்கு. அந்த வீரரை ஒரு யுத்த கைதியாக பிடிக்கிறதுங்கிறது ஈரானுக்கு பெரிய அரசியல் வெற்றியாக அமையும் அப்படின்னு ஈரானுடைய இராணுவம் கருதுது. 1960களில் வியட்நாம் போர் நடந்தது இல்லையா, அந்த காலத்தில் அமெரிக்க வீரர் ஜான் மெக்கெயின் அப்படிங்கிறவரை வியட்நாம் படைகளால் சிறைப்பிடிக்கப்படுறாரு. அவரை விடுவிக்கிறதுக்காக அமெரிக்கா பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்துச்சு. இது வரலாறு. வியட்நாம் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தோல்வி, வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு ஏற்பட்ட அவமானம் அப்படின்னே சொல்லலாம். அதில் இது ஒரு முக்கியமான சம்பவம். 1967ஆம் ஆண்டு அக்டோபர் 26 அன்று வியட்நாம் போரின் போது அமெரிக்க கடற்படை விமானியான மெக்கெயின் தன்னுடைய A-4E ஸ்கைஹாக் போர் விமானத்தில் ஹனோய் நகருக்கு மேலே குண்டு வீச்சு தாக்குதல் நடத்த போகிறார். அப்போ வட வியட்நாம் படைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஏவக்கூடிய ஏவுகணையினால் அவருடைய விமானம் சுட்டு வீழ்த்தப்படுது. விமானத்திலிருந்து குதிக்கும்போது அவருடைய 2 கைகளும் ஒரு காலும் உடஞ்சிருது. அவர் உள்ளூர் மக்களால் பிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாரு. மெக்கெயின் சுமார் 5½ ஆண்டு காலம் வட வியட்நாமுடைய ஹனோய் ஹில்டன் அப்படிங்கிற சிறையில் தான் போர்க்கைதியாக வைக்கப்பட்டிருந்தார். அங்கே அவர் கடுமையான உடல் ரீதியான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார். அதுக்கப்புறம் மெக்கெயினுடைய தந்தை அப்போது அமெரிக்க பசிபிக் கட்டளையகத்தினுடைய உயர்மட்ட தளபதியாகவும் இருந்தார், அட்மிரலாக இருந்தார். மெக்கெயினை வச்சு அமெரிக்கா கிட்ட பல்வேறு அரசியல் பேரங்களை செய்யறதுக்கு வியட்நாம் முயற்சி பண்ணிச்சு. அந்த நேரத்தில் 1973 விடுதலையாகி அமெரிக்கா திரும்பிய மெக்கெயின் அதுக்கு பிறகு அரசியலில் என்ட்ரி கொடுத்தார். அவர் அரிசோனா மாகாணத்தினுடைய செனட்டராக பல ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறார். 2008 குடியரசுக் கட்சி சார்பில் அதிபர் வேட்பாளராக போட்டியிட்டு பாராக் ஒபாமாவோட தோல்வி அடைந்தவர். ஈரானில் தற்போது காணாமல் போன அந்த அமெரிக்க வீரரை பிடிப்பதன் மூலமாக ஈரான் அரசு பழைய வியட்நாம் பாணியிலான ஒரு அரசியல் வெற்றியை பெறணும் அப்படின்னு துடிக்குது. மெக்கெயின் போன்ற ஒரு முக்கியமான வீரர் சிக்கிட்டார்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்கா எவ்வளவு பெரிய வல்லரசாக இருந்தாலும் தன்னுடைய வீரருக்காக பணிந்து வர வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது தான் வரலாறு காட்டக்கூடிய ஒரு பாடம். அதான் ஈரானுடைய இந்த தேடலுக்கான அடிப்படை. இன்னொரு பக்கம் ஈரானுடைய புஷேர் அணுமின் நிலையம் மீது இஸ்ரேல் போர் விமானங்கள் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதில் ஒரு பாதுகாப்பு அதிகாரி உயிரிழந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு துணை கட்டிடம் சேதமடைஞ்சிருக்கு. அணுமின் நிலையத்தினுடைய முக்கியமான பகுதிக்கு சேதம் இல்லை அப்படின்னும் கதிர்வீச்சு பாதிப்பு ஏதும் இல்லை அப்படின்னும் சர்வதேச அணுசக்தி முகமை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இது இந்த போரில் அணுசக்தி தளங்கள் மீது நடத்தப்படக்கூடிய 4வது தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஈரான் நடத்தியிருக்கக்கூடிய பதிலடி தாக்குதலில் துபாயில் இருக்கக்கூடிய அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனமாக இருக்கக்கூடிய ஆரக்கல் இருக்கு இல்லையா, அதனுடைய தலைமையகத்தின் மீது ட்ரோன் பாகங்கள் விழுந்து சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. இதனால் வளைகுடா நாடுகளில் கொஞ்சம் பதற்றம் இன்னும் அதிகரிச்சிருக்கிறது. அமெரிக்கா தன்னுடைய B-52 விமானங்களை பயன்படுத்தி ஈரானுடைய நிலத்தடி ஏவுகணை தளங்கள் மீது கனரக குண்டுகளை வீசிட்டு இருக்கிறாங்க. ஈரானுடைய வான் பாதுகாப்பு ஓரளவுக்கு முடக்கப்பட்டிருப்பதனால இந்த ராட்சச விமானங்கள் இப்போது மிக தாழ்வாக பறந்து தாக்குதல் நடத்துகின்றன. ஈரான் போரில் இன்றைய இன்னொரு முக்கியமான திருப்பம் அப்படிங்கிறது ஈராக் தன்னுடைய எல்லையை மூடியிருப்பது.
ஈரானுடனான எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய சலாஞ்சே அப்படிங்கிற எல்லையை கடக்கக்கூடிய பகுதியில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் ஈராக் நாட்டை சார்ந்த ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தான் பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் பதற்றத்தை தணிக்கவும் ஈராக் அரசு என்ன பண்ணுறாங்கன்னா சலாஞ்சே எல்லையை கடக்கக்கூடிய பகுதியை காலவரையறையின்றி மூடியிருக்கிறாங்க. இந்த தாக்குதல் நடத்தியது அமெரிக்காவா, இஸ்ரேலா அல்லது தவறுதலாக ஈரானிய படைகளே நடத்தினார்களா அப்படிங்கிறது குறித்து விசாரணை இன்னொரு பக்கம் நடந்துட்டுருக்கு. இதுவரைக்கும் இந்த போரில் நேரடியாக ஈடுபடாமல் இருந்த ஈராக் தன்னுடைய குடிமகன் கொல்லப்பட்டதுனால தற்போது தர்ம சங்கடமான நிலையில் இருக்குன்னே சொல்லலாம். ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஈராக்கிய ஆயுத குழுவான பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸஸ் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு அழுத்தம் கொடுக்க தொடங்கியிருக்கிறாங்க. சலாஞ்சே அப்படிங்கிற இடம் ஈராக் மற்றும் ஈரான் இடையிலான மிக முக்கியமான வணிக பாதை. இது மூடப்பட்டிருப்பதுங்கிறது ஏற்கனவே நிலைகுலைந்திருக்கக்கூடிய ஈரானுடைய பொருளாதாரத்துக்கு மேலும் பாதிப்பை உண்டாக்கலாம். இந்த போரில் இப்போது அப்பாவி பொதுமக்களும் அண்டை நாட்டு மக்களும் பலியாக தொடங்கியிருக்கிறதுங்கிறது சர்வதேச அளவில் கவலை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழலாக மாறியிருக்கு அப்படின்னே பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.